ஒரு கொடுங்கோல் அரசன், அதாவது ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் சொல்றான், நீ பேசுனா ஆண்டவர் காரியங்களை மாற்றுவார். ஆமென். நம்புறீங்களா? நீங்க பேசினா கத்த செய்வார். புரியுங்களாமா? கலெக்டர் மாறுவார். ஒரு அரசன் சொல்றான், என்னை கொஞ்சம் குறைய நீ, நமக்கு தெரியுமா இவரா 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 இவர்தான் அவர்தான். ஆமென். கடைசியாக 2 வார்த்தைகள் போடுறீங்களா? விக்டிம், விஷன், வாய்ஸ். அடுத்து கவனிங்க, தோல்வி இல்லை, வெற்றி தான். ஆமென். வசனம் படிக்கிறேன் கேளுங்க. வசனத்தை படிக்கிறேன், நிறைய போட்டிருக்கிறீங்களா? உறவுகள் மறந்தாலும் உலகமே மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், உன் பலவி சொல்லுங்க, திரையில பாருங்க. உறவுகள் மறந்தாலும் உலகமே மறந்தாலும் உன்னை மறப்பதில்லை. கவனிங்க, சொல்ல நம்புறேன், அவன் பலவீனம் சொல்லவே இல்லை. படிச்சு பாருங்க, அவன் பலவீனம் சொல்லவே இல்லை. ஆண்டவரே 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 21 சாப்பிடல ஆண்டவரே, தண்ணி குடிக்கல ஆண்டவரே, எல்லாம் உமக்காக ஆண்டவரே. கதையே வேணாம், எல்லாருக்கும் தெரியும். உறவுகள் மறந்தாலும் காலங்கள் மாறினாலும் உறவுகள் மறந்தாலும் காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, அயன்றி வேறு இல்லை. போட்டிருக்கிறேன், ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன். பலன், பராக்கிரமம், அறிவு, உன் திறமை ஒன்றுக்கு உதவாது, அவர் மட்டுமே செய்ய முடியும். தெரியுமா? சாதாரண ஆள் இல்லை, சாதாரண ஆள் இல்லை. ராஜாவுக்கு அடுத்தபடியிலே 100 ராஜ்யங்களுக்கு அவன் அதிபதியா இருக்கிறான். பாக்குறீங்களா? கொஞ்சம் 120 நாடுகளுக்கு அவன் அதிபதியாக வச்சிருக்கிறார் ராஜா. இஸ் a spokesman. ராஜாவுடைய வாய் அவர் தான் சொல்றாங்க இல்லையா, அவர் தான் ஸ்போக்ஸ்மேன் அந்த கட்சிக்கு. அப்படியானால் ராஜாவுடைய ஸ்தானம் பேசவர் தான். அவருக்கு அறிவு இல்லையா? திறமை இல்லையா? சாமர்த்தியம் இல்லையா? எல்லாம் இல்லையா? ஆனாலும் சொல்லுங்க, என் பலன், என் பராக்கிரமம், என் அறிவு, என் ஞானம் உனக்கே பயன்படுத்த. யார் தெரியுமா? 120 நாடுகளுக்கு நான் தான் ஸ்போக்ஸ்மேன். அவரோட பேசணும், என்னோட தான் பேசணும். நூற்றி ராஜாக்கள் இவருக்கு பின்னால் நிற்கிறாங்க.